2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி உண்டா இல்லையா? இந்த சர்ச்சைக்கு தீர்வுதான் என்ன? உங்களுடைய கருத்தை பற்றி கூறவும். இப்போ இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி ஒன்று கேட்டாரு. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே பஞ்சாங்கங்களை வைத்துதான். கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேற. ஜாதகம் கணிக்கிறதுக்கு பொதுவாக திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஜாதகம் கணித்து அது சம்மந்தப்பட்டு எழுதுறது இன்னைக்குன்னு இல்லை, திருக்கணித பஞ்சாங்கத்தை பல காலமாக நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிடர்கள் வந்து பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. வாக்கிய பஞ்சாங்கம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய உதய கணக்கு வந்து டிஃபர் ஆகும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் சூரியன் உதித்த பிறகு தான் அன்றைய நாளை கணக்கெடுப்பாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த நள்ளிரவு 12 மணிக்கு மேலே அப்படிங்கிறதே மறுநாளில் வந்து கணக்கெடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஜாதகம் கணிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிறந்த தேதி, நேரம், அந்த இடம், அந்த அயனாம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஆஃப் த பிளேஸ், இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம ஒரு ஜாதகம் கணித்தால் அதில் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம வந்து கணக்கெடுத்து பண்ணும் பொழுது அதில் சில எரர் வரலாம் கேல்குலேஷனில். ஸோ நார்மலி ஒரு ஜாதகம் பலன் இதுக்கெல்லாம் நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணலாம். கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வேற. ஸோ அவங்க வந்து கணக்கெடுக்கிறது அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சியோ இல்லை இந்த ராகு கேத்து பயிற்சியோ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க தனியான ஒரு கணக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம ஜாதகம் கணிக்கக்கூடிய இந்த முறையில் இவங்க கோவில் பஞ்சாங்கத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கிறேன், நான் நடுவில் போயிட்டு அலோபதி அப்படின்னு எடுத்துட்டா தெர் வில் பி ஆல்வேஸ் அ கான்ட்ரவர்சி. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அலோபதி வேணுமா ஆயுர்வேதா வேணுமா அப்படின்னா என்னுடைய உடம்புக்கு எது ஃபிட்டுன்னு ஆறுது, இல்லை என்னுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அதுதான் நான் பார்த்துக்க முடியும். பட் என்ன தனிப்பட்டு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதா மெடிசன் எடுக்கிறவாளுக்கு ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணுன்னா ஆயுர்வேதாவில் பண்ண முடியாது, நீ அலோபதி போய் தான் ஆகணும். அலோபதிக்கு போயிட்டு உனக்கு அது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம ஆயுர்வேதாவுக்கு போகலாம். ஒரு எமர்ஜென்சி நீ டக்குன்னு ஒரு மெடிசன் வந்து நமக்கு அது சரியாகணும், ஒரு மெடிக்கல் கேர் வேணும்னா வி கோ ஃபார் அலோபதி தான். அந்த மாதிரி தான் திருக்கணித பஞ்சாங்கிறது அலோபதி மாதிரி. யூ ஹாவ் ஸோ மெனி சாய்ஸஸ் இன் தட். வாக்கிய பஞ்சாங்கிறது ஆயுர்வேதா மாதிரி. அது உனக்கு அது செட் ஆகணும், அது கரெக்டாக இருக்கணும் அந்த ஜாதகம் கணிக்கும் பொழுது. ஏன்னா அந்த கேல்குலேஷன்ஸில் எரர் வரலாம். ஸோ சனிப்பெயர்ச்சி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா இப்போ வரக்கூடிய இந்த திருக்கணித முறைப்படி வர சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வர சனிப்பெயர்ச்சியே இல்லை, ஆனால் அவங்க தனிப்பட்ட அவங்க சேனலில் சனிப்பெயர்ச்சிக்கான இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வியூஸ் வரணுங்கிறாங்க, மற்றவங்க கேட்கும் பொழுது அதெல்லாமும் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கான்ட்ரவர்ஷியலாக பேசவே கூடாது, அதுவும் ஜோதிடர்களாக இருந்து கொண்டு. உங்களுக்கு திருக்கணித முறை அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இப்போ நான் வந்து வாக்கியம்தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சனிப்பெயர்ச்சி அப்போ எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லாமே தவிர இப்போ வர சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. திருக்கணித முறைப்படி பஞ்சாங்கம் கணிக்கிறவங்களும் சரி, திருக்கணித முறைப்படி அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, இப்போ வர சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கொள்ள தான் செய்வார்கள். நம்மளும் அதற்கான பரிகாரங்கள் என்னவோ அதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின். அண்ட் கண்டிப்பாக இதை வந்து எப்படி இதை நம்ம யூடியூப்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்ம சங்கரா டிவியை ஷேர் பண்ண சொல்லுங்கள், அண்ட் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.